டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 டே 4 வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2022 ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. மோனை தொடை டேஸ் வகைப்படும் அப்படின்னா மோனை வந்து 8 வகைப்படும். என்னப்பா? இணை மோனை, பொலிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்வுக்கதுவாய் மோனை, முற்று மோனைன்னு சொல்லி மோனை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நம் நாட்டில் யாண்டும் இப்பாடல் அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்தெழுதுக. மோனை சொற்களை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. மோனைன்னா முதல் எடுத்து ஒன்றி வருவது. அப்போ புனிதமுற்று. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புத்தகச்சாலை. பாருங்க, புனிதமுற்று புத்தகச்சாலை. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து மோனை. அடுத்தது பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது என்ன அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இப்போ கட்டுரை எழுதலை அப்படின்னா அது எதிர்மறை வாக்கியம். எழுதாமல் இரான்னு சொல்லி கூட ஒன்று சேர்த்து வந்திருக்கு. இது வந்து நீங்கள் 9th நமக்கு வந்து பழைய புக்கில் வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாங்கப்பா. செய்வினை, செய்பாட்டு வினை, பொருள் எதிர்மறை வாக்கியம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நீங்கள் போட்டலாம். அப்போ இது என்ன வரும் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்தது கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணனோடு போ அப்படின்னு சொல்லி கட்டளையோட சொல்கிறாங்க. கூடு கட்டு அப்படின்றது கட்டளை தான். தமிழ் படி அப்படின்னு சொல்லி கட்டளை தான். அப்போ கட்டளை தொடர் இல்லாதது என்ன அப்படின்னா அரசு ஆணை பிறப்பித்ததுன்றது கட்டளை தொடர் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. நம்ம அப்படி எப்படி கொஷின் கேட்போம்? எத்தனை மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு தானே கொஷின் கேட்போம். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்றதுக்கு நம்ம எப்படி கொஷின் கேட்போம்? இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஷின் கேட்போம். அடுத்த கொஷின் பாருங்கள். சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடர் என்ன அப்படின்னா இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடர் என்ன? இதுவும் நம்ம படித்து பார்த்தாலே ஈஸியாக போட்டலாம். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அடுத்தது சரியான அகரவரிசை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், கோமேதகம், அரகதம், மாணிக்கம், மாமா, மீமி, மூமு, மேமே அந்த வரிசையில் வந்து வந்திருக்கு. அப்போ கோமேதகம், அரகதம், மாணிக்கம், முத்து அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், பெயர்ச்சொற்களை நீக்கி அகரவரிசையில் வந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர்ச்சொற்களை அகரவரிசையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசிரியர், ஓனர் இது எப்படி எழுதுவாங்கன்னாப்பா ஃபஸ்ட்டு வந்து ஆ வரிசையில் வரது எல்லாமே எழுதிடுவாங்க. ஆ இ ஓ வருதா? பாக்கு அடுத்தது என்ன வருது? ஓ வருது. அடுத்தது என்ன? கீ வருது. நீங்கள் வந்து ஆசிரியருக்கு அடுத்தது ஓ கீ தான் வரும். அப்போ இது தப்புன்னு சொல்லிட்டு இப்படி போடக்கூடாது. இப்போ ஆ வரிசை பார்த்தீங்க அப்படின்னா ஆ இ ஊ இந்த ஆளை வந்து எல்லாமே முடியணும். ஓ வரைக்கும் முடியணும். அடுத்தது ஓ வருதா? இப்போ ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, தையல், பழம், மான் அந்த மாதிரி அந்த வரிசை நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக அடிக்கணும். அகரவரிசையும் நீங்கள் ஒன் டைம் லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. தேடுன்ற வினைமுற்ற சொல்லி என்ன அப்படின்னா தேடினர். வினைமுற்று தேடினர் சொல்லி வந்து அது வந்து முடியணும். அடுத்தது வெண்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பானா என்ன? செப்பலோசை. இது நீங்கள் அடிக்கடி இலக்கணத்தில் படிச்சிருப்பீங்க. வெண்பா அப்படின்னா செப்பலோசை, ஆசிரியர்பா அப்படின்னா அகவலோசை, கலிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துள்ளலோசை, வஞ்சிப்பா அப்படின்னா துங்குலோசை. என்ன வரும்? ஆப்ஷன் டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து நம்ம எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா கோல்டுனா தமிழ்னா நமக்கு தெரியும் தங்கம் சொல்லிட்டு. அப்போ தங்க கட்டி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. வவ்வல் அப்படின்னு என்னப்பா? உயிரெழுத்து. கனசொன்னன் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழி. இது நீங்கள் வந்து புக்குக்கு பின்னாடி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து 6th to 8th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மார்க் போட்டுடலாம். அடுத்தது நலந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நலந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சிறிய உலகம். நலந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் போற்றக்கூடாது. நலந்தலை உலகம்னா என்ன? சிறிய உலகம். ஓகேவாப்பா? நமக்கு நலந்தலை உலகம்னா சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சிறிய உலகம்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் 10th சைடில் முல்லைப்பாட்டு ஏற்றவர் யாருப்பா? நப்புதனார். உங்களுக்கே வந்து தெரியும். நம்ம கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. கொஷினை நம்ம கடைசி வரைக்கும் படிக்கணும். இல்லைன்னா நமக்கு ஒரு மார்க் வந்து அப்படியே நம்ம அகன்ற உலகம் போட்டுட்டு வந்து போயிடுவோம். சரி, முல்லைப்பாட்டு ஆசிரியர் யாருப்பா? காவிரி பூம்பட்டு தன்னோட பொன்மணிகனார் மகர் தான் நப்பூதனார். 10 பாட்டு நூல்களை தான் ஒன்று என்னன்னு படிச்சிருப்போம். முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? முல்லைப்பாட்டை சொல்லுவாங்க. அதுவே அதிக அடிகள்னா எதை சொல்லுவாங்க? மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. பாவகை என்ன? ஆசிரியர்ப்பா. ஓகே, ஒன்று படிக்கும் போதே நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் என்ன? முல்லைப்பாட்டு. 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உள்ள நூல் அப்படின்னா முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் அதிக அடிகள் அப்படின்னா மதுரை காஞ்சி 782. பாவகை என்ன? ஆசிரியர்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எடுப்பு அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடித்தல். எடுக்கிறது அப்படின்னா முடிக்கிறது.
தொடங்கிறது அப்படின்னு போட்டக்கூடாது, முடிக்கிறது. தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பிரிக்கலாம்? தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் சொல்லி நம்ம பிரிக்கலாம். களம்பகம், களம் ப்ளஸ் பகம்னு சொல்லி பிரிக்கலாம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூரில் கலித்தொகை. நடுக்கல் எதுக்காக நடுவாங்க? ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை உயிரிட்ட போடுறதுக்காக நடுக்கல் நடுவாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என குறிப்பிடும் நூல் அப்படின்னா அகநானூறு. அடுத்தது பாருங்க, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் என்ன இருக்கும்? வேளாண் வேதம். ஓகே, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் வந்து அடைமொழியால் வந்து குறிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான பதிலை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சூடி கொடுத்த சுடற்கடி ஆண்டாள், ரைட்டு. வீட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள், ரைட்டு. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. அடுத்தது நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. நாச்சியார் திருமொழி யார் பாடியிருப்பாங்க? ஆண்டாள் வந்து பாடியிருப்பாங்க. ஓகேப்பா, நாச்சியார் திருமொழி எத்தனை? ஆண்டாள் பாடிய பாடல் என்ன அப்படின்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி வந்து 30, திருப்பாவை வந்து 30பா. நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன வரும் ஆன்சர்? ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு, பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிக்கத்தில் 8ஆம் பாடலில் ராவண சிவபக்தன் அனாதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். இதெல்லாம் புதுசாக இருக்குது, படிச்சுக்கோங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னா சித்தர்கள். இதுவும் புதுசாக தான் இருக்குது, பழைய புக்கில் வந்து படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னா சித்தர்கள். நெக்ஸ்ட்டு, வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம் சந்திலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூது. நீங்கள் வந்து எங்கே படிப்பீங்க? 9th தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும், அதில் வந்து படிப்பீங்க. தூது அப்படின்னா எவ்வகை இலக்கியம் அப்படின்னா அது ஒரு சிற்றிலக்கிய வகைன்னு சொல்லி படித்திருப்பீங்க. வாயில் இலக்கியம் சந்திலக்கியம் என்று அழைக்கப்படுவதா என்ன அப்படின்னா தூது இலக்கியம். தூது இலக்கியத்தில் தூது விடும் பொருட்கள் என்ன? எப்படி தூது விடுவாங்க? அன்னம் முதல் வண்டீராக 10 பொருட்களையும் தூது விடுவாங்க. தூது இலக்கியம் எந்த வெண்பாவால் இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலி வெண்பாவால் இயற்றப்பட்டிருக்கும். ஓகே, தமிழிடு தூதில் இடம்பெற்றுள்ள கன்னிகள் அப்படின்னா 268 கன்னிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே, தமிழிடு தூதை முதல்ல பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா உவேசா 1930. ஓகே, ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூடவே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் என்ன அப்படின்னா 7. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொன்பால் பிள்ளை தமிழுக்கும் உள்ள பொதுவான பருவங்கள் 7. உழவர் உளத்திரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகைகள் தான் என்ன அப்படின்னா பள்ளி. இது வந்து பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா நான்கண்ட பாரதம். அம்புஜத்தம்மாள் பற்றி நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா பழைய புக்கில் நீங்கள் 8th உரைநடையில் வந்து இருக்கும், இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அம்புஜத்தம்மாள் பற்றி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. போய் படிச்சிங்க அப்படின்னா அம்புஜத்தம்மாள், வேலுநாச்சியார், அஞ்சல் தமிழ் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வாங்கிடலாம். ஓகே, இவங்க வந்து 1899 வந்து பிறந்திருப்பாங்க. பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள். தத்தெடுக்கப்பட்ட மகள் தான் யார்? அம்புஜத்தம்மாள். அடுத்தது, அம்புஜத்தம்மாள் ஒரு தொண்டு நிறுவனத்தை வந்து நிறுவனாங்க. அந்த தொண்டு நிறுவனத்தோட பேர் வந்து சீனிவாச காந்தி நிலையம். தொண்டு நிறுவனத்தோட பேர் சீனிவாச காந்தி நிலையம் சொல்லிட்டு தொண்டு நிறுவனத்தை வந்து நிறுவனாங்க. இவங்க வந்து எத்தனை வயசில் இந்த நான்கண்ட பாரதத்தை எழுதுவாங்க அப்படின்னா 70 வயசில் நான்கண்ட பாரதத்தை வந்து எழுதுவாங்க. இவங்களுக்கு தாமரை திரு விருது பெற்ற ஆண்டு 1964 தாமரை திரு விருது வந்து பெற்றிருப்பாங்க. இந்த 6 பாயிண்ட் தான் இருக்கும், படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடலாம், வேறு எது கேட்டாலும். அம்புஜத்தம்மாள் 1899 பிறந்திருப்பாங்க. பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாங்க. காந்திகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க நிறுவிய தொண்டு நிறுவனத்தோட பேர் தான் என்ன அப்படின்னா சீனிவாச காந்தி நிலையம் சொல்லிட்டு 70 வயசில் என்ன பண்ணுறாங்கன்னா நான்கண்ட பாரதத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுதுகிறாங்க அம்புஜத்தம்மாள். அடுத்தது 1964 இவருக்கு என்ன விருது கொடுக்குறாங்க அப்படின்னா தாமரை திரு விருது அப்படின்னா பத்மஸ்ரீ விருது வந்து வழங்குறாங்க. ஓகே, பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் படிச்சிங்கனாலே அது சோழ நாட்டை பற்றி தான் பெரிய புராணத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பெரிய புராணத்தில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க? உலகம், உயிர், கடவுள் இது வந்து ஒருங்கே காட்டும் இதுதான் அப்படின்னு சொன்னால் பெரிய புராணம். இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா திருவிக கல்யாண சுந்தரர் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 கொஸ்டினில் காட்டும். அந்த 50 கொஸ்டினில் விட்டுட்டு திருப்பி அடுத்த 50 கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பெரிய புராணம் எந்த நாட்டோட நீர்வளத்தை பற்றி சொல்லுது அப்படின்னா சோழ நாட்டோட நீர்வளத்தை பற்றி சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை. குமரி என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா உவேசா. ஓகேவாப்பா, புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா உவேசா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 400 பாடல்களை கொண்டதான் புறநானூறு. அடுத்தது பாருங்க, 3 அடி சிற்றலியும் 6 அடி பேரலியும் கொண்ட அகவர் பாவால் ஆன நூல். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், போன டைம் நம்ம வந்து 50 கொஸ்டின் 2019 வந்து பார்த்துருப்போம். 3 அடி சிற்றலியும் 6 அடி பேரலியும் கொண்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. சரியான இணைய தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. துவரை அப்படின்னா தாமரை மலர்,
இது வந்து தப்பு. மறை அப்படின்னா பவளம், இதுவும் வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், விசும்பு அப்படின்னா வானம், மதியம் அப்படின்னு நிலவு. அப்போ சிடி தான் கரெக்டு. என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், பொருத்தமான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காப்பிய இலக்கியத்தை தற்கால இலக்கியத்தை வந்து சொல்லுவாங்க. சிவ சிந்தாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பியம் சொல்லி சொல்லுவாங்க. குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ. 85. இணையெல்லாம் முப்பாளுக்கு இன்னலத்தை அப்படின்னு சொல்லி யார்ப்பா பாடியிருப்பாரு? பாரதிதாசன் வந்து பாடியிருப்பாரு. திருக்குறள் ஃபர்ஸ்ட் எப்போ அச்சிட்டிருப்பாங்க அப்படின்னா 1812 வந்து அச்சிட்டிருப்பாங்க. திருக்குறளை முதல்ல அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முதல்ல அச்சிட்டிருப்பார். முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை வந்து எழுதியிருப்பார். இதிலே உங்களுக்கு வந்து தெரியும் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருப்பாங்க அப்படின்னா 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. திருக்குறள் இடம்பெறும் மலர்கள் என்னப்பா? குவளை, அனிச்சம். இடம்பெறும் மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். இடம்பெறும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றின் மணி. இடம்பெறும் பழம் அப்படின்னா நெருஞ்சி. இடம்பெறாத வார்த்தைகள் என்ன 2 வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறளில் தமிழ் அரசுன்ற 2 வார்த்தை வந்து இடம்பெறாது. கோடின்ற சொல் வந்து 7 இடத்துல வரும். 7ன்ற சொல் வந்து 8 இடத்துல வரும். திருக்குறளில் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107. திருக்குறளை ஜீப்போ வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக எடுத்து வச்சு நம்ம எல்லாமே படிச்சிடணும். நெக்ஸ்ட், திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடுவர் யார் அப்படின்னா கம்பர், திருவர். தமிழுக்கு கதி அப்படின்னு எதை சொல்லுவோம்னா கம்ப ராமாயணத்தையும் நம்ம திருக்குறளையும் என்ன சொல்லுவோம்? தமிழுக்கு கதி. அப்போ ஈஸியாக அடிச்சிடலாம். தமிழுக்கு கதியாவார் இருவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா திருமணம் செல்வ கேசவராயரால் சொல்லப்பட்டது. இது கூட கேட்கலாம். அடுத்தது தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 8ஆம் வகுப்பு வரை படித்த இளப்பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பேரை தமிழக அரசு வழங்கி வராங்க அப்படின்னா மூவாலூர் ராமாமிர்தம். நீங்கள் மூவாலூர் ராமாமிர்தம் பற்றி 9th உரைநடையில் வந்து படிப்பீங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றுப்பாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் இங்கே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துறாங்க. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு யாரோட பேரில் உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா மூவாலூர் ராமாமிர்தம் பேர் அவர்கள் தான் உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வேலுநாச்சியார் பாருங்கள், ஆங்கிலேயர் எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு அப்படின்னா 1730. ஓகே, வேலுநாச்சியார் சிவகங்கை எப்போ மீட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிவகங்கை எப்போ மீட்டிருப்பாங்க? ஓகே, வேலுநாச்சியாரோட கணவர் யார் அப்படின்னு தெரியும்? செல்லமுத்து சேதுபதியோட ஒரே பொண்ணு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் அவர்கள். அவரோட கணவர் யார் அப்படின்னா முத்துடுகுநாதர். இவர் வந்து காளையர் கோயில் போரில் வந்து இறந்துருவார். அதுக்காக தான் இவங்க வந்து கணவருக்காக தான் போராண்டு சிவகங்கையை வந்து மீட்பாங்க. எப்போ மீட்டாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தொல்காப்பியத்துக்கு ஒரு உயிர் வகைகளுள் அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். என்ன வரும்? உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். நெக்ஸ்ட், தமிழாட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்தது, நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. 10 பாட்டு 8 தொகை 2 தொகுதியிலையும் அச்சிட்டு வெளியிட்டவர் தான் யார் அப்படின்னா உவே சுவாமிநாதர். 10 பாட்டு 8 தொகையும் 2 தொகுதியிலும் யார் வந்து அச்சிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா உவே சுவாமிநாதர். ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஊரும் பேரும். ஓகே, ராபி சேதுப்பிள்ளை என்ன சொல்லுவாங்க? சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அளித்தவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் என்ன சொல்லுவாங்க? விகோ சூரியநாராயண சாஸ்திரி. நெக்ஸ்ட், தொழிலாய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூரில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? முதுமக்கள் தாளிகள். ஓகே, அது எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. ஈவேரா பெரியாருக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 1938 நவம்பர் 13, சென்னை 27/6/1907 யுனெஸ்கோ மன்றத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 98. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தகி நடராஜ். அடுத்தது, பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னா காஞ்சி இதழ் மூலம் வந்து விளக்கியிருப்பார். அடுத்தது, கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மு. மேத்தாவோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம Day 4ல் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். 2022 ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.